Hello everyone. இந்த வீடியோல நம்ம பைத்தானுடைய பைனரி ஃபைல் ரீட் அண்ட் ரைட் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்போது பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம எடிட்டரில் டைப் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து பைனரி ஃபைல் கண்டென்ட்ஸை ரைட் அண்ட் ரீட் பண்ண போகிறோம். ரைட்டுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். இந்த ஃபைல் நேம் வந்து marks.dat. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபைலில் வந்து நம்ம 3 டேட்டா வாங்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸுடைய ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ் அப்படி வாங்க போகிறோம். இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் how many students are there in the class. ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறேன். இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம 40 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலையும் நம்ம இங்கே வாங்குகிறோம். லூப்பில் அதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கவுண்ட். ஸோ ஐயோட வேல்யூ 0ன்னு பிகின் ஆகும். கவுண்ட் -1 வரைக்கும் டோட்டலி கவுண்ட் பண்ணிங்கன்னா 40 டைம்ஸ் வரும். 0லேருந்து 39 வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு 3 டேட்டா கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் டைப் பண்ணும்போது 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கோங்க. ஃபைல் அவுட் ஈக்குவல் டு ஓப்பன் marks.dat, W. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த ஃபைலில் நம்ம ஓப்பன் பண்ணணும். நேம் ஆஃப் த ஃபைல் marks.dat. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் மோடுக்கு போகிறோம். ப்ரோக்ராமை நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். print enter the details for the student i+1 below. ஸோ i+1னா நம்ம 0th ஸ்டூடெண்ட்டுன்னு டிஸ்பிளே பண்ண முடியாது. அந்த மெசேஜ் ஜஸ்ட்டு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம i+1ன்னு மாற்றிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்ம என்னென்ன டேட்டா வேணும்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், நேமு, மார்க்ஸு. ஸோ ரோல் நம்பருங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூ. அதை வந்து நம்ம வந்து இன்ட்டு அப்படின்னு நம்ம வாங்கிக்கிறோம். நியூமரிக்கலாக வர்றது வாங்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நம்ம இன்டீஜராக மாற்றுறோம். நேம் ஈக்குவல் டு இன்புட் நேம். ஸோ இன்புட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், யூசர் கொடுக்குற வேல்யூஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. அதனால் நேம் ஈக்குவல் டுங்கும்போது நம்ம எந்த டேட்டா டைப்பாகவும் அதை கன்வெர்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் இன்புட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு வாங்குகிறோம். மார்க்ஸ் வாங்கிட்டு அதை வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலயமா பண்ணுறோம். ஸோ இந்த 3 டேட்டாவும் இப்போ நம்ம வாங்கியாச்சு. இந்த 3 டேட்டாவையும் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நம்ம RECங்கிற வேரியபிளில் இது 3ஐயும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இதுலேயும் கமா கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர், கமா நேம், கமா மார்க்ஸ் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிளில் அந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு /n கொடுக்குறேன். அடுத்தது நியூ லைனில் அடுத்த ஸ்டூடெண்ட்டோடைய ரெக்கார்ட். ஸோ இப்படி நான் ரெக்கார்டு ஒன்றா வாங்கி fileout.write of RECங்கிறதுல வந்து இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் இந்த கண்டென்ட்டை வந்து அந்த ஃபைலில் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஃபார் லூப்லேயே நான் ஒருத்தரையும் ஒரு ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணிகிட்டே வரேன். நெக்ஸ்ட் file.closeங்கும் போது அந்த ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் நம்ம க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இந்த ஃபைல் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த கண்டென்ட்ஸை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். அது என்னென்னா பைனரி ஃபைல் ரீட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். print the contents of the file marks.dat வந்து நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஃபைல் inpங்கிறது இன்புட் ஸ்ட்ரீம் பாயிண்டர் ஈக்குவல் டு ஓப்பன் marks.dat, R. ஸோ ஆருங்கிறது ரீட் மோடில். while strங்கும்போது இந்த லூப்பு கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் ஒன்றா எடுத்து கொடுக்கும். ஸோ str ஈக்குவல் டு ஃபைல் inp.readline. ரீட் லைனுங்கிறது ஒரு லைன் ஆஃப் டேட்டா நமக்கு கிடைக்கும். print str, end equal to single quotation. ஸோ சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு லைன் கேப் நிறைய வரும் ஒரு டேட்டாக்கு அப்புறமும். நான் காமிக்கிறேன் பிரிண்ட் பண்ணும்போது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு end equal to ஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா, சிங்கிள் எம்டி கோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா லைன் பை லைன் டேட்டா கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த இன்புட் ஃபைல் பாயிண்டரை நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வைல் லூப்பில் கொடுத்து ஒரு லைனாக ரீட் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ரீட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லூப்பிங்கே தேவையில்லை, டேரெக்டாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எல்லா கண்டென்ட்டுமே அப்படியே ரீட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக கண்டென்ட் அப்படியே இருக்க மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா print str கொடுத்தீங்கன்னா போதும்.
இப்போ எண்டுங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு எப்படி டெர்மினேட்டர் டீலிமிட்டருங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஃபைல் சேவ் ஆப்ஷன் கொடுக்குறோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது .py எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. உங்கள் பைத்தான் சாஃப்ட்வேர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கே போய் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறோம். ரன் மாடியூல் இல்லை F5ங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இப்போ நமக்கு பைத்தான் எடிட்டர் ஷெல்லில் வந்து how many students are there in the class அப்படின்னு கேட்குது. இப்போ நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 2 ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாவை நான் இங்கே என்ட்ரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் 100, நேம் ஸ்வேதான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது என்டர் த டீட்டெயில் ஃபார் ஸ்டூடெண்ட் 2 பிலோ. ஸோ ஸ்டூடெண்ட் 2ன்னு வருது இல்லை, அங்கே தான் நம்ம I+1 யூஸ் பண்ணுறோம். ரோல் நம்பர் கொடுக்குறேன், நேம் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ 2 ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா முடிஞ்சிருச்சு. திரும்ப நான் என்டர் பண்ணேன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல் marks.d8 இந்த மெசேஜ் கொடுத்துருந்தேன் அது வரும். ப்ளஸ் இந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிறது வந்து உங்களுக்கு ஃபைல்லேருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு லைனாக அவுட்புட் வந்துடும். நீங்கள் அந்த எண்டு டீலிமிட்டர் கொடுக்கல அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2 லைனுக்கு அப்புறம் அடுத்த டேட்டா வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த டீலிமிட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு அவாய்ட் ஆகிடும். இப்போ 100ங்கிறது ரோல் நம்பர், ஸ்வேதாங்கிறது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், 100.0ங்கிறது நமக்கு மார்க்ஸு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது நான் அந்த மாதிரியும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடுறேன். எப்படி அந்த ஸ்பேஸ் கிடைக்குது, ஆப் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போது 100 ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறதுனா கூட வைக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இப்போ இந்த ஃபைலை வந்து திரும்ப நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் இதை நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். வெறும் print str மட்டும் கொடுக்குறேன். இப்போ அந்த எண்டுங்கிற டீலிமிட்டர் கொடுக்கல. ஸோ எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நீங்கள் டேட்டா கேட்கும். ஸோ அந்த ஓல்டு டேட்டா எடுத்துக்காது, நம்ம திரும்ப டேட்டா கேட்குது. என்டைல் த டீட்டெயில்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் 1. ஸோ ரோல் நம்பர் 1, அப்புறம் நேமு, அதுக்கப்புறம் நம்ம மார்க்ஸ் கொடுக்குறோம். அடுத்து செகண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ். அடுத்து தேர்டு ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ். இதெல்லாம் கொடுத்த உடனே இமீடியட்டாக உங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைலை வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஸோ இப்படி ஒரு இந்த டேட்டாலாம் அந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகிட்டு நமக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கண்டென்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணுது. நான் உங்களுக்கு அந்த ஃபைல் கண்டென்ட்ஸையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த end=empty string கொடுக்குறோம். டீலிமிட்டராக அது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு லைன் பை லைனாக ப்ராப்பராக எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். அப்புறம் உங்களுக்கு ஃபைல் கண்டென்ட்ஸும் நான் காமிக்கிறேன். ஃபைலில் வந்து ஆக்சுவலாக டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ str கமா ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் str கமா end empty கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்மளுடைய ஃபைலை பார்க்கலாம். ஃபைல் வந்து இந்த marks.dat பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த 3 டேட்டா என்ட்ரி பண்ணல, அந்த 3மே இங்கே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 டேட்டா கொடுத்துருந்தோம், அது இங்கே இல்லை பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரைட் மோட் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ டோட்டலாக 5 ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா கொடுத்தோன்னா நமக்கு லாஸ்ட்டாக கொடுத்த 3 தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போது இந்த ரைட் மோடில் இருக்கோம். ரைட் மோடில் இருக்கும்போது கண்டென்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்ஸை வந்து நமக்கு ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு பைனரி ஃபைலோடைய ரைட் அண்ட் ரீட் மெத்தட். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் ஆல்ரெடி இந்த கண்டென்ட்ஸ் வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபைல் ரீட் எப்படி பண்ணுறது, ஃபைல் ரைட் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ்.